இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். தமிழில் ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க, 5இல் வளையாதது 50இல் வளையாது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லுவாங்க. விவிலியம் சொல்லுகிறது, வைகறை பொழுதிலே ஆண்டவரை தேடுங்கள்னு சொல்லுது. வாய்ப்புள்ள போதே ஆண்டவரை தேடுங்கள், அவரை நாடுங்கள்னு பைபிள் சொல்லுகிறது. இதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்கவிருக்கிறோம். நாம் இளமையிலேயே ஆண்டவரை தேடி அவருடைய பற்றினை, அவருடைய திருக்கரத்தை பற்ற வேண்டும். இன்றைக்கு வாசகங்கள் தான் சொல்கிறது. நமக்கு இளமை பொழுதிலேயே, வாழ்க்கையின் தொடக்கத்திலேயே, வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுதே ஆண்டவரின் துணையோடு நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க என்று இன்றைய முதல் வாசகம் சபை உரையாளர் சொல்லுது பாருங்க. நீ மகிழ்ச்சியா இரு, சந்தோஷமா இரு, உடம்புக்கு மகிழ்ச்சி தர எல்லாத்தையும் செய், தப்பு இல்லை, இன்புற்று கழித்து எப்படி ஆயிரு. ஆனால் உன் ஆண்டவரை உள்ளத்தில் நினை. உன்னுடைய மகிழ்ச்சிக்கு அவர் தான் காரணம்னு மனசுல வை. இளமை காலத்தில் அவர் கரம் பற்றி நட. முதுமை வாழ்வு மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு அருள்வாக்கு இணையதளத்தில் வானொலி ரேடியோவில் ஒரு சின்ன கதை ஃபாதர் சொன்னாங்க. அதை கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பெட்டி கடைக்காரர் ஒருத்தர் இருந்தார். ஒரு பெட்டி கடைக்காரர், சின்ன கடைக்காரர். அவர்கிட்ட ஒரு முனிவர் வந்தார். ஒரு தபசி வந்து, வாங்க நீங்கள் கடையை பூட்டிட்டு நம்ம கடவுளை நினச்சி நம்ம துறவு வாழ்க்கை வாழலாம் வாங்க என்று சொல்லி அழைத்தார். அதுக்கு அந்த கடைக்காரர் சொன்னார், என்னங்க ஐயா என்னை கூப்பிடுறீங்க? ஏதோ ஒரு சின்ன போட்டி வச்சு போச்சுங்கிறேன். நான் எனக்கு வாழ்க்கையில் ஒரு எண்ணம் உண்டு. இந்த கடையை வந்து ஒரு பெரிய ஒரு மளிகை கடையாக நான் உயர்த்தணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்குது. அந்த உயர்த்திட்டுனா அப்புறம் வந்துடுவேன், நான் அப்போ எனக்கு ஒன்றுங்க தெரியல, வந்துடுவேன் என்று சொல்லுகிறார். அப்படியா, சரி, ஓகே. அவர் அந்த கடைக்கு அந்த நபருக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து, பரவாயில்ல ஒன்று கடை பெருசாக ஆகும், ஒரு ஆசீர்வாதம் வச்சுட்டு போகிறார். சில ஆண்டுகள் கழித்து திரும்ப வராரு. பார்த்தா பெரிய மளிகை கடை, 10 பேர் உள்ள வேலை செய்கிறாங்க. நல்ல பெரிய கடையாக மாறி இருக்குது. இந்த முனிவரை பார்த்தா ஓடிவார். ஐயா ஓடிவார். ஐயா முனிவரே, உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு மாபெரும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துச்சிங்க பாருங்க, நான் பெருசாக வளர்ந்து நிற்கிறேன். அப்புறம் என்ன, அதான் பெரிய கடையாயிடுச்சுல, வாங்க போகலாம், துறவு வாழ்க்கைக்கு போகலாம், வாங்க நம்ம கடவுளை நினச்சி போகலாம். ஐயோ, இன்னொரு அவனுக்கு ஒரு ஆசை இருக்குதுங்க, ஒன்றும் இல்லை. இன்னும் என்ன, என் பையன் புத்தி ஒரு இல்லாமல் கலகிறான், அவனை எப்படியாவது ஒரு வழி பண்ணிட்டு இந்த கடையில் உட்கார வச்சிடணும். அவனை இந்த கடையில் உட்கார வச்சிடணும். அவன் நல்ல புத்தி வர தெரிஞ்சு வந்து உட்காந்து அவன் அந்த தொழிலை பார்த்துட்டான்னா, ஆனால் அப்புறம் என்னங்க எனக்கு என் பிள்ளைகிட்ட படிச்சு அவன் கூட வந்துடுவேன் அப்படின்ற. சரி, ஓகே, நல்லது நடக்கும், ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்புறாரு சாமியார். சில ஆண்டுகள் திரும்பி வராரு. வந்து பார்த்தா என்ன பண்ணுறாரு, அங்கே அவருடைய மகன் கடையில் பையன் உட்காந்துருக்கிறான். வந்து இந்த சாமியார் போகிறாரு, முனிவர் போகிறாரு. உடனே அந்த பையன் எதிர்கொண்டு ஓடி வரான். ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. அப்பா எங்க? அப்பா இறந்து போயிட்டார். சகோதரர்களே, வாய்ப்பு இருக்கும் பொழுதே ஆண்டவரை தேடுங்கள். நமக்காக காலம் காத்திருக்காது, நமக்காக காலம் காத்து கொண்டு நிற்காது. எனவே வாய்ப்பு இருக்கின்ற பொழுதே ஆண்டவரை தேடுங்கள். அவரிடத்துல புகலிடம் பெறுங்கள். அவரிடத்துல புகலிடம் பெறணும். ஒரு விஞ்ஞானி இருந்தாராம். அவர் என்ன பண்ணாராம், இவ்வாறு சொன்னாராம், என்னுடைய ஆய்வகத்தில் ஃபுல்லாக நான் என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன், என்னால் கடவுளை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு ஆணவத்தின் உச்சத்தை சொன்னார் அவர், விஞ்ஞானி அவர். எப்படி, நான்
என்னுடைய ஆய்வகம் ஃபுல்லாக எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன், என்னால் கடவுளை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொன்னாராம் ஒரு விஞ்ஞானி. ஆம்ஸ்ட்ராங் ஆல்ட்ரின் அவங்க விண்ணுக்கு நிலாவுக்கு போனாங்க. அந்த விண்ணில் மேலே பயணத்தின் பொழுது அங்கிருந்த பூமியை பார்க்குறாங்க. இந்த பூமி எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களா? மேலே அந்த வானத்தில் பார்க்கும்போது அதை பார்த்துட்டு அவர் அந்த விண்வெளி வீரர் சொன்னாராம், கடவுளே உங்களுடைய படைப்பு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொன்னாராம். இவரும் விஞ்ஞானி தான், அவரும் விஞ்ஞானி தான். எப்படி கடவுளை உணர்கிறார்கள் பாருங்க. இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்லுது. உள்ளத்துல கடவுளை நினை. இந்த உலக வாழ்க்கை மட்டும் போதும் நினைக்காது. இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியாது. அது ஆன்மா தொடர்பான விஷயம். ஆன்மா தான் ஆண்டவர்கிட்ட பேசணும். எனவே உன் உள்ளத்தில் கடவுளை நினை என்று வாசகம் வாசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு உன் உள்ளத்திலே கடவுளை நினை. எப்ப நினைக்கணும்? இளமை காலத்திலே. முதுமையை தேடாத. கடையை பெருசாகிட்டு வரேன், என் பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிட்டு வரேன், என் பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு வரேன். உன் இளமையில் உன் வாழ்க்கை ஆரம்பத்திலேயே ஆண்டவருடைய கருத்தை பற்று. ஆண்டவரே நீர் தான் என் புகலிடம். ஆண்டவரே அவர் கையை பிடிச்சிட்டு பயணம் பண்ண. வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க பார்ப்போம். வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. இன்றைக்கு திருப்பாடல் பார்க்கணும். திருப்பாடல் 90. இன்னைக்கு பல்லவியே எங்க பாருங்க பாப்பா. இன்னைக்கு என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடமாய் உள்ளீர். தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவரே நீர் தான் எங்களுக்கு புகலிடம். நீர் தான் எங்களுக்கு வேற வரி, எனக்கு வேற வழி கிடையாது, வேற போக்கிடம் இல்லை எங்களுக்கு. நாங்கள் புகும் இடம் நீங்க தான். எங்க ஆசிரியர்கள் உங்க திருக்கரம் தான். எங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது உங்களுடைய திருக்கரம் தான் என்று ஆண்டவரிடம் நாம் அடைக்கலம் புகுந்தால் பாருங்க. மனுஷெல்லாம் நம்ம ஏமாத்திரம் சொல்ல. நேற்றே நம்ம தியானிச்சோம். நம்ம மனுஷன் ஏமாத்திரம். வயலில் காலையில் ஒரு பூ பூத்து அப்படியே சாயந்தரம் கீழே வந்து அப்படியே அழுகிப்பேன். அந்த மாதிரி வயல்வெளி பூவுக்கு ஒப்பானவர்கள் நாம். வயல் இருக்கிற பில்லுக்கு ஒப்பானவர்கள் நாம். ஒன்றும் கிடையாது, அப்படியே கருகி விழுந்துடும். நீர் குமிழ் போனவர்கள் நாம். ஆனால் கடவுள் நம்ம மீது எவ்வளோ பற்றுவிட தெரியுங்களா? எவ்வளோ பற்றுவிட தெரியுங்களா? இன்னைக்கு நற்செய்தியா தானே இன்னைக்கு ஏசப்பா தன்னுடைய மரணத்தை அறிவிக்கிறார். இங்கே பிள்ளைகளே நான் உங்களுக்காக மரிக்க போகிறேன். பாருங்க பார்ப்போம். இயேசு தாம் செய்த யாவற்றையும் பார்த்த அனைவரும் வியப்படைந்தனர். ஆண்டவர் செய்த காரியங்கள் அவ்வளவு மகத்தான காரியங்களை மக்களுக்காக செஞ்சு கொடுத்தார். பாருங்க பார்ப்போம். அவர் தம் சிடர்களிடம் நான் சொல்வதை கேட்டு மனதில் இருத்தி வைத்துக் கொள்ளுங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படவிருக்கிறார். அவர்கள் பண்ணுவாங்க ஒப்புவிட இருக்கிறார் என்றார். அவர் ஒப்புவிக்கப்பட்டு அவர் இறப்பார். இது அவங்களுக்கு புரியல. திரும்ப எதிர்த்து கேள்வி கேட்க அவங்களுக்கு துணியில. அவங்க ஏன்னு சொன்னா சீடர்கள் ஏசப்பா கூட இருந்தது ஒரு வகையில பார்த்தோம்னா அவங்களுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு தான் சொல்லணும். அதான் உண்மை. அவங்க உண்மையிலேயே ஏசப்பா மெஸ்ஸியா இவர் போதிப்பது விண்ணக வாழ்வை பற்றி அப்படிலாம் சிந்திக்கவே இல்லை. ஒட்டுமொத்த சீடர்கள் அப்படிதான் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? இந்த ஏரோதின் ஆட்சி முடியும், ரோம பேரரசின் ஆட்சி முடியும், ஏசப்பா அரசரா போய் உட்காருவாரு, அவர் இந்த நாட்டை ஆளுகின்ற பொறுப்புக்கு வந்த பிறகு நாமெல்லாம் அவரை வைத்து நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். இதுதான் எண்ணம் அவங்களுக்கு. ஆனால் ஏசப்பா அறிவித்தது விண்ணக இறையாட்சி, அது வேற ஒரு, இது அவங்களுக்கு புரியல. எனவேதான் ஏசப்பா சொன்ன வார்த்தை இவங்களுக்கு மறைவா இருந்தது. பார்ப்போம். அவங்க புரியல அவங்களுக்கு. ஏன்? கடவுள் உங்களுக்காக நான் இறப்பேன், உங்கள் பாவத்துக்கு நான் இறப்பேன் என்று தன் உயிரையே கையளித்த அந்த ஆண்டவரோட என்ன பண்ணுங்க, நீங்க புகலிடம் தேடுங்கள். அந்த ஆண்டவரை இளமையில் நினையுங்கள்.
என்று இந்த வாசகம் சொல்லுகிறது. சின்ன ஒரு நிகழ்ச்சி நான் நிறைவு செய்கிறேன். நான் சொல்லியிருக்கிறேன், இந்த நாளுக்கு அந்த நிகழ்வு ஒரு நல்ல பொருத்தமாக நினைக்கிறேன். நான் வேதியராக படிக்கின்ற காலத்தில் அந்த 2 ஆண்டுகளுக்கு கடைசி 3 மாதங்கள் களப்பயிற்சிக்காக தமிழகம் முழுக்க நாங்கள் பயணம் பண்ணி எல்லா பங்குலையும் தங்கி நாங்கள் நேரடி பயிற்சி பெறுவோம். அங்கே எப்படி பங்கு நிர்வகிக்கிறது எல்லாம் வந்து பயிற்சி பெறதுக்கு நாங்கள் 3 மாதம் மிஷன் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மிஷன் நேரடி பயிற்சி எங்களுக்கு கோர்ஸ் அது. நாங்கள் போவோம். அப்படி போகிற பொழுது நாங்கள் சிவகங்கை மறை மாவட்டத்துக்கு போயிருந்தோம். நாங்கள் ஒரு பங்குக்கு போயிருந்தோம். அப்போது அங்கே இருக்கின்ற அந்த கிறிஸ்துவ பள்ளியில் மறைக்கல்வி வகுப்பு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஃபாதர் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது பாட வேலைக்கு முன்பாக காலையிலேயே அந்த மறைக்கல்வி வகுப்பு எங்களுக்கு உண்டு. அப்போ என்ன பண்ணுறோம், நானும் இன்னொரு சகோதரில் கிளம்பி நாங்கள் அந்த ஸ்கூல் நடந்து போயிட்டுருக்குறோம். நடந்து போயிட்டுருக்கும் பொழுதே என்னுடைய பேண்ட்டை ஒரு ஒரு சுரண்ட மாதிரி ஒரு உணர்வு. திரும்பி பார்த்தேன், ஒரு குட்டி குழந்தை. மிஞ்சி போனால் அந்த பிள்ளைக்கு 4-5 வயசு இருக்கலாம், அவ்வளோதான். ஒரு 1ஆவது படிக்கலாம் வச்சு, சின்ன பிள்ளை. அங்கிள் அங்கிள் அப்படி சொன்னா, என்னம்மா இந்தாங்க படிங்க அப்படி ஒரு துண்டு சீட்டை என்கிட்ட கொடுத்துட்டு அவமாட்டுன்னு போயிட்டு இருக்கான். எனக்கு ஒன்றும் புரியல, யாரும் இந்த குழந்தை இந்த பேப்பர் எதுக்கு எனக்கு கொடுத்துட்டு போறா. சரி படிப்போம். பிடிச்சு பார்த்தேன், 2 வார்த்தை அதில் இருந்தது. இயேசு நல்லவர், வேற ஒண்ணுமே இல்லைங்க அதில். படிச்சு பார்த்தேன், இயேசு நல்லவர். இருக்கட்டும், பாக்கெட் மாதிரி வச்சுக்கிட்டு நான் போறேன். அந்த குட்டீஸ் நிற்கலாம் மாதிரி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு அந்த குழந்தை. அப்போ நாங்கள் போயிட்டு மரக்கல் கிளாஸ் முடிச்சுட்டு இந்த ஓய்வு இடைவேளை ஓய்வு நேரத்தில் நாங்கள் அந்த ஸ்கூலில் ஜஸ்ட் நின்று இருந்தோம். அப்போ அந்த குட்டி பொண்ணு அங்கே ஆட்டம் போட்டுட்டு இருக்கா, குட்டி குழந்தை. நான் கூப்பிட்டேன், அம்மா இங்கே வாடா, அம்மா இங்கே வாடா. அம்மா சொல்லுங்க அங்கிள். அம்மா காலையில் இந்த பேப்பரை கொடுத்தீங்கம்மா, எதுக்கு எங்கிட்ட கொடுத்தீங்க நீங்கள் அப்படின்னு பிள்ளைகிட்ட கேட்டேன். அதுக்கு அந்த அன்பு அந்த குழந்தை சொல்கிறான் என்கிட்ட, அங்கிள் நான் தினமும் ஸ்கூலுக்கு வரும்போது தினமும் எங்கள் அப்பா 10 சீட்டு கொடுப்பாரு. நான் வர்றப்போ 10 அங்கிள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன். அந்த குழந்தைய பார்த்தீங்களா, தினமும் எங்கள் அப்பா 10 சீட்டு கொடுப்பாரு, நான் வரும்போது 10 அங்கிள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன். அந்த பிள்ளையோட நற்செய்தி பண்ணியை பாருங்க, எப்படி பழக்கிறாங்க பாருங்க. 5 வயசு குழந்தை, 1ஆவது படிக்கிற குழந்தை. இளமையில் ஆண்டவரை தேட வேண்டும், இளமையில் ஆண்டவரோடு பயணிக்க வேண்டும். அந்த குழந்தை எப்படி எங்க தாய் தப்ப பயிற்சி வைக்கிறாங்க பாருங்க. இயேசப்பாவுடைய பெயரை உச்சரித்தாலே மோட்சம் உண்டிய. அந்த பெயரை இயேசுவேன்னு சொல்லும் பொழுதே நமக்கு இனிமே கிடைக்கணும், அருள் கிடைக்கணும், ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்னொன்று, இயேசு நல்லவர் என அவரை மாட்சிப்படுத்தும் பொழுது எவ்வளோ ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். இந்த ஆசீர்வாதம் அந்த குழந்தை எனக்கு கொடுத்தா பார்த்தீங்களா, ஆச்சரியம் பண்ணி இது ஆண்டவர் அறிவித்தல். அந்த இளம் குழந்தை, அந்த சின்ன குழந்தைக்கு தாய் தப்பம் எப்படி பயிற்சி வைக்கிறாங்க பாருங்க. எத்தனை வாசம் சொல்லுது, இளமையில் உன் ஆண்டவரை உன் மனசுல வை, இளமையில் உன் ஆண்டவரை தேடு. நீ செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் பலன் ஆண்டவர் கொடுப்பார். அது நன்மையாலும் சரி தீமையாலும் சரி. நல்லது சரியா நன்மை வந்து சேரும், தீமை சரியா அதுக்கு பலன் கடவுள் கொடுப்பாரு. இந்த வாசகமாக தான் இன்னைக்கு நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் அதற்கான கிருபையை செய்வார், அது நன்மையோ தீமையோ. எனவே இயேசு சொல்ற மாதிரி மானிட மகன் மக்கள்கிட்ட ஒப்புவிக்கப்படவிருக்கிறார். அந்த மக்கள் இந்த மானிட மகனை கொலை செய்வார். அவங்களுக்கு புரியல. அந்த அளவுக்கு நம் மீது ஆண்டவர் அன்பு கொண்டு இருக்கிறார். ஏசப்ப அந்த உலகத்தை எவ்வளவு அன்பு செய்ய தெரியுங்களா? இவ்வளோ அன்பு, சிலுவையில் கைவிடு குழந்தைங்களுக்கு காட்டுங்க, இவ்வளோ அன்பு செய்தார். சிலுவையில் தன்னை உயிரை கொடுக்கும் அளவுக்கு கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். ஒவ்வொரு வினாடியும் நம்ம நேசப்பா நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறார், என் பிள்ளைக்கு என்ன பண்ணும், என் பிள்ளை என்ன பண்ணும். நம்ம என்ன தான் அவருக்கு ஓடிட்டு இருக்கோம். நமக்கு இந்த வாசம் சொல்லுகிறது இன்னைக்கு, இளைஞனே, சகோதரர்களே, உன் இளமை காலத்தில் உன் ஆண்டவரை நினைக்க மறவாதே. தள்ளிப்படாது. அப்புறம் கிடையாது.
உன் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்ண, நீ கடவுள் கையில பிடிச்சிட்டு போ. அவருடைய ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கை தொடங்கு. முடியும் பொழுது மாபெரும் ஆசீர்வாத மூட்டையே நம்ம கிட்ட இருக்கும். ஆண்டோட ஆசீர்வாதம் சொல்றது அவ்வளோ பொக்கிஷம் நம்ம கிட்ட இருக்கும். இருக்குமா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொரு நிகழ்விலும் ஆண்டவர் டான்ஸ் பார்ப்போம். எங்கள் தாத்தா ஒரு விஷயம் சொல்லுவார், ரொம்ப எனக்கு பிடிக்கும். தாத்தா விஷயத்தில் எங்கள் அவர் பேர் வந்து ஜபமாலை ஒரு பேர். அவர் சாதாரண இந்த வீடு கட்டுற வேலைலாம் செய்வார், வீட்டில் வேலைலாம் போடுவார், அந்த வேலை செய்வார். நாங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும்போது கிராமத்துக்கு போகிறது பழக்கம் உண்டு எங்களுக்கு. எங்கள் தாத்தா அவர் செய்கிற விஷயங்கள் அப்படி இருக்கும். அவர் மாதா மேலே அவ்வளோ பக்தர். மாதா மேலே அவருக்கு அவ்வளோ அளவு கடந்த பட்சம் எங்கள் தாத்தாவுக்கு. அவர் பேர் ஜபமாலை. அவர் பேர். அவர் சாப்பிட உட்காரும் பொழுது சாப்பாடை பிடிச்சி கையில் வச்சுக்கார். இப்படி அவர் ஜபம் பண்ணுவார். இந்த கிராமத்துக்கே உரியாந்தவர். திருஜபமாலையின் ராக்கினியே, இந்த சோறை கொடுத்ததுக்கு உமக்கு நன்றி. இது கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எதை கிடைக்க செய் சாப்பிடுவார். அவர் காலில் எழுந்திருக்கும் போதே மாதாவேன்னு கத்துவார். அப்படி கதை எழுந்திருப்பார் அவர். என்ன சொன்னா, வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே கடவுளுடைய கிருபையோடு ஆரம்பிக்கணும். நல்லா இருக்கும். அது சொல்ல வரேன் என்றால், கடவுள் நமக்காக பாடுபட்டு செத்த அந்த ஒரு அன்பு உள்ளத்துக்காக என்ன கொடுத்து ஈடாங்க சொல்லுங்க பாப்போம். நமக்கு எதுவும் கொடுக்க முடியாது. அந்த ஆண்டவருடைய கிருபையை, அவருடைய அந்த ஒரு சொல்றது நமக்காக உசுரை கொடுத்த அந்த அன்பை மனசுல வச்சு நினைச்சு பாருங்க. இந்த வாசனம் சொல்லுகிறது, இளமையிலே கடவுளை நினைங்க. நீ மகிழ்ச்சியாரு, சந்தோஷமாரு, இளமைக்குரிய எல்லாத்தையும் அனுபவிங்க. அதெல்லாம் கடவுள் வாழான்னு சொல்லல இல்லையா? உனக்கு என்ன மகிழ்ச்சி வேணும், எல்லாத்தையும் அனுபவி, தப்புன்னு சொல்லு. ஆனால் கடவுளை மனசில் நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யுன்னு சொல்றேன். அப்படி இல்லை என்றால், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நான் ஓடியாறேன், எனக்கு ஏன் கடவுள் அப்படின்னு நினைச்சினா உன் உழைப்பு அத்தனையும் வீண் என்று இன்னைக்கு விவிலியம் சொல்லுகிறது. வீண். புரியுதுங்களா? உடலுக்கு உயிரே அவர் தானே ஐயா. உயிர் போச்ச வெறும் பிணம் தான் நாமெல்லாம். புரியுதுங்களா? வெறும் பிணம் தான் நாமெல்லாம். சிந்திச்சு பார்க்கணும் நாம. நான் சம்பாதிக்கிறேன், நான் பிறந்தேன், நான் வளர்ந்தேன், நான் சாப்பிட்றேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் செத்து போறேன். இது வந்து வாழ்க்கை கிடையாது. இது வாழ்க்கை கிடையாது. அப்படி நீ வாழ்ந்தால் உன் உழைப்பெல்லாம் வீணிலும் வீண். இன்னைக்கு சபையாளர் சொல்றாரு இன்னைக்கு. எனவே நம்முடைய வாழ்க்கை வீணாக போவதும், நம்முடைய வாழ்க்கை விண்முட்டும் மாட்சியை பெற்ற வாழ்க்கையாக மாறுவதும் நம் கையில் தான் இருக்குது. சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நினைத்தால் நமக்கு அநேக ஆசீர்வாதம் கிடைக்கும் தான் உண்மை. யாரும் சொல்றது கிடையாது. எனவே நம்முடைய காலத்திலே ஆண்டவரை கரம் பற்றி நடப்போம். நமக்கு ஆண்டவருடைய ஆசி நிறைவாக கிடைக்கட்டும். நன்றாக சந்திப்போம்.